நீலக்கடல் ஓரத்தில் நித்தம் தவம் புரியும் அரபிக்கடல் அலைகள் தொட்டு தாலாட்டிட வெண்மணற் பரப்பில் விரிந்த பூஞ்சோலையில் காலச்சுவடுதனை அழியாது காத்து வரும் கவின்மிகு ஏவிஎம் கால்வாய் அருகில் புனித மாதா கோவில் மணி ஒலித்திட நித்தங் காலை திருப்பலி சிறப்பிக்க உதவி புரியும் நம் மார்த்தாண்டந்துறையின் ஆல்டர் பாய்ஸ் மற்றும் ஆல்டர் கேர்ள்ஸ் பாடகர் குழுவுக்கு சமர்ப்பணம். நமது மார்த்தாண்டந்துறை ஊரின் ஆல்டர் பாய்ஸ் மற்றும் பாடகர் குழு வெரி ஸ்பெஷலுங்க. பிரைஸ் தி லார்ட். கேத்தலிக் மாஸில் ஆல்டர் பாய்ஸ் ஏன் இருக்காங்கன்னு எப்போவாச்சும் யோசிச்சிருக்கீங்களா? மாஸில் ஃபாதர் பக்கத்தில் எப்பொழுதும் சில சிறுவர்கள் இருப்பாங்க. அவங்கள தான் ஆல்டர் பாய்ஸ் அல்லது ஆல்டர் சர்வீஸ் அப்படின்னு அழைக்கிறோம். ஆனால் அவங்க ஏன் அங்கே இருக்கிறாங்க? ஃபாதருக்கு உதவி செய்ய மட்டும்தானா? அதை விட ஆழமான அர்த்தம் அதில் இருக்குது. ஆல்டர் பாய் அப்படிங்கிறது ஒரு வேலை கிடையாது, அது ஒரு மினிஸ்ட்ரி. ஆண்டவருடைய பலிபீடத்தில் பக்கத்தில் இருந்து சேவை செய்யும் ஒரு சிறப்பு அழைப்பு. இதுக்கு பைபிளில் அழகான அடிப்படை இருக்குது. 1 சாமுவேல் 3:1 சிறுவனான சாமுவேல் இறைவனுடைய ஆலயத்தில் ஏலி குருவுக்கு உதவி செய்து கொண்டிருந்தான் அப்படின்னு வாசிக்கிறோம். அதாவது ஆண்டவருடைய ஆலயத்தில் சிறு வயதிலிருந்தே சேவை செய்வது புது விஷயம் கிடையாது. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இருந்து வரும் ஒரு அழகான பாரம்பரியம். புதிய ஏற்பாட்டிலேயும் மார்க்கு 10:14 இயேசு சொல்கிறாரு, சிறு பிள்ளைகளை என்னிடம் வரவிடுங்கள், அவர்களை தடுக்காதீர்கள். அதனால தான் திருச்சபை சிறுவர்களையும் சிறுமிகளையும் இறைவனுடைய பலிபீடத்தின் பக்கத்தில் இருந்து சேவை செய்யும் ஒரு அரிய வாய்ப்பை அளிக்கிறது. ஆனால் ஆல்டர் பாயுடைய வேலை என்ன? வெறும் மணி அடிப்பதோ புத்தகத்தை பிரிப்பதோ மெழுகுவர்த்தி ஏற்றி வைப்பதோ மட்டும் கிடையாது. அவர்கள் செய்கிற ஒவ்வொரு சின்ன சேவையும் திருப்பலி பக்தியோடும் ஒழுக்கத்தோடும் அழகோடும் நடைபெற உதவுகிறது. இதில் ஒரு ஆழமான விஷயம் என்ன தெரியுமா? உலகிலுள்ள பெரிய ஆயர்களும் பல குருக்களும் பல துறவிகளும் கூட தங்களுடைய விசுவாச பயணத்தை ஒரு வெறும் ஆல்டர் பாய் ஆகத்தான் ஆரம்பிச்சிருப்பாங்க. பலிபீடத்தின் அருகில் நின்று அந்த அரிய சேவை பின்னாளில் இறைவனுடைய அழைப்பை கேட்கிற இதயமாக அவங்களை மாற்றுது. அதனால தான் திருச்சபை இந்த பணியை ஒரு சாதாரண உதவியாக மட்டும் பார்க்கறது கிடையாது. இது ஜீசஸுக்கு பக்கத்தில் நின்று அவருக்கே சேவை செய்யும் ஒரு அரிய வாய்ப்பு. அடுத்த முறை மாஸில் ஒரு ஆல்டர் பாய்ஸை பார்க்கும்போது இவர் ஃபாதருக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படி மட்டும் நினைக்காதீங்க. அவங்க இறைவனுடைய பலிபீடத்தில் சேவை செய்ய அழைக்கப்பட்டவங்க அப்படிங்கிறத நினைவில் வச்சுக்கோங்க. ஒருவேளை இந்த வீடியோவை பார்க்குற ஆல்டர் பாய்ஸ் அல்லது ஆல்டர் கேர்ள்ஸ் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் செய்கிற இந்த சேவை மனிதர்களுக்காக மட்டுமல்ல. நீங்கள் செய்கிற ஒவ்வொரு செயலும் அது ஜீசஸுக்காக. ஒவ்வொரு மணி ஓசையும் ஒவ்வொரு மெழுகுவர்த்தியும் ஒவ்வொரு சிறிய உதவியும் இறைவனோட மகிமைக்காக செய்யப்படுகிற ஒரு அன்பின் சேவை. யாருக்கு தெரியும், இன்னைக்கு பலிபீடத்துக்கு பக்கத்தில் நிற்கிற நீங்கள் நாளைக்கு ஆயிரக்கணக்கான மக்களை இயேசு கிறிஸ்துவிடம் அழைத்து செல்லும் ஒரு குருவாகவோ ஒரு அர்ப்பணிக்கப்பட்ட துறவியாகவோ உங்கள் குடும்பத்தை நல்ல ஒரு கிறிஸ்தவ விசுவாசத்தில் வளர விடவோ. ஏன்னா இறைவனுக்காக அன்போடு செய்கிற ஒவ்வொரு சிறிய சேவையும் இறைவனுடைய பார்வையில் ஒருபோதும் சிறியதல்ல. ஸ்மைல், ஜீசஸ் லவ்ஸ் யூ. எழுத்து இயக்கம் ஜான் ஸ்டெல்லஸ்.